ப்ளீஸ் நான் பேசுகிறது நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம வந்து சிஎஸ் ரேங்க்டு தான் விளையாட போகிறோம். போன வாட்டி வந்து நம்ம ஏன் ப்ரோ வாய்ஸ் வரலன்னு கேட்டிருந்தீங்கன்னா, வாய்ஸ் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் தெரியாமல். அதை நான் கவனிக்காமல் கேம் பிளே விளையாடிட்டு அப்படியே வீடியோ கூட செக் பண்ணது அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். அங்கே அங்கே சின்னதாக கட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பண்ணியிருப்பேனா தெரில. சரி வாங்க, லோடிங் கிளாஸ் ஸ்குவாட் பி உள்ளே வந்தாச்சு. இருங்க, பண்ணி பண்ணிட்டு வந்துடுறேன். Let's test out my invention on the battlefield. ஓகே கைஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸே இல்லை இதில். ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து 0 வச்சிட்டேன் கைஸ். பார்த்துடலாம் இன்றைக்கி நம்மளாம் அவங்களான்ட்டு. எதிரி டீம் கூட எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் சவுண்டு கேட்காது எனக்கு. வந்தாலும் பாருங்கள், வந்தது கூட தெரில எனக்கு. அப்படி தான் இருக்குது இங்கே. இப்படியே ஒரு நாக்கு அடிச்சிட்டேன் நான். அப்புறம் ஓசிக்கில் நாக்கெலாம் அடிக்கக்கூடாதுன்னா ஓசிக்கில் இல்லை கைஸ். பாருங்கள், பட்டுன்னு வச்சான் கைஸ் எனக்கு. அங்கே உட்காராதா, ரிவ்யூ பண்ணிட்டு செத்துரு. டை ரிவ்யூ பண்ணிட்டு செத்துனா ரிவ்யூ பண்ணுறான் கைஸ் இவன். டேய் யாரா ரிவ்யூ பண்ணிக்கிறா? டேய் ரவுண்ட் 1 இப்படி ஆகக்கூடாதுடா. டேய் கைஸ் அவனுங்க என்ன கைஸ் அங்கேருந்து கொச்சு வந்துனுக்குறானுங்க. ஏய் வரவே முடியல. சரி இருங்கடா, காப்பாற்றுங்க ப்ளீஸ். ரிவ்யூ மீ. டே பண்ணுறேன், ரிவ்யூ பண்ணுறே ப்ளீஸ். எவனும் நம்மளை மதிக்க கூட மாட்டான். சுத்தல்றா, என்ன ரிவ்யூ பண்ணுறாங்க கைஸ். டேய் பண்ணுறா, முடிச்சு விட்டாங்க கைஸ் நம்ம சோழியை. ரிவ்யூ பண்ணுறான்றேன், முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது அவன் மைண்ட் வைஸு. ஒரே நிமிஷம் வருங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஒரு 24 இருக்கட்டும் சவுண்ட் எஃபெக்ட்ஸு. இப்போ வச்சுருக்கேன். இப்போதே ரொம்ப ஓவராக இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இப்போதே ரொம்ப ஓவராக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது ப்ரோன்ட்டு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னா சரியாக தெரியல இருக்கேன்னா. ஸ்ட்ரெயிட்டாக ஏற போகிறேன் ப்ளீஸ். ஸ்ட்ரெயிட்டாக ஏறலாம் சைடில் ஏறுறான். சைடில் ஏறணும் அடிக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி அடிச்சு கற்றுக்குறாங்க. கரெக்டாக வரும்போதெல்லாம் அடிக்கிறாங்க. நீ அடிக்கிறடா, ஏன்னா அவங்க அடிக்க வர கரெக்டாக முடிச்சுட்டாங்க. இதுதான் நான் அவ்வளோவா ஷார்ட் எடுக்க மாட்டேன். என்னடா விளையாடவே மாட்டேன் நூபாடான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, விளையாடுவேன். அதை விளையாடி காட்டுவேன். ஃபுல்லாக ஷார்ட் ரேஞ்ச் எடுத்திருக்கேன். எப்படிடா விளையாட போகிறேன்னு கேட்டிங்கன்னா இருங்க, வெயிட் அண்ட் வாட்ச். நேர் போட்டு நம்மளே சாகணும். சரி நேர ரெடியாக வச்சுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போயிடுறான். அடிக்கிறான். தேத்திட்டே போயிடலாம். போடுறேன் ரெடி பண்ணிட்டேன். நேரம் நான் கஷ்டம் கவலைப்படாதீங்க. அப்பயே சரி நம்மளே அடிச்சுன்னுக்குறாங்க விஷயம். இவனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த ரவுண்டு போய் அடிச்சிடலாம். பாருங்க எனக்கு வந்து ஓசி லூட்டர்ஸ் தான். எங்க இதில் இது வேறு டோன்ட் வெரி டைம் will come. டைம் இருக்கிறது டைம் வச்சுது. நானே இங்கே பிடிச்சி இருக்கிறேன் இன்னும் இருக்க போகிறோன்ட்டு. இதில் டைம் வந்து நம்ம கலாச்சாரம் கிபி எத்துவோமா. இது எதுக்கு எத்தனை காமிக்கிறேன். I place the bomb.
இபி ஏற்றினா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக அங்கே ஏறுறேன். ஸ்ட்ரைட்டாக அங்கே ஏறினா அடிப்பானுங்கன்னு தெரியும். இருந்தாலும் எல்லாம் ஒரு தைரியம், நம்பிக்கை. ஒழுங்காக விளாட்றான்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன பண்ண, இவன் இப்போ படுத்தா எந்திரிச்சான் அடிக்கிறாங்க. யார் அங்கே ஸ்மோக் கிரீனேட் யாரோ போட்டாங்க கைஸ் அங்கே. சா, நான் இருந்ததுன்னா அதுள்ள போய் கவர் எடுத்திருப்பேன். ஆனால் இவனுக்கு தான் அது மேலே கவர் எடுக்க மாட்டானுங்க. அதுள்ள இந்த கண்ணாண்டா இருக்கு. டேய் இது லாங் ரேஞ்சரா? அவன் ஷார்ட் சொல்ல இது ஒரு கரீனாவே சொல்லுது எனிமி வெரி க்ளோஸ். அங்கே ஒருத்த நாக்கில் இருக்கான். என்ன கத்தோ டீம் ஒய்ஃப் ஆகும்னு நினைக்கிறேன். இது இதே போச்சுன்னா நம்ம தோற்றுருவோம். அதுக்கு நான் விட மாட்டேன். அப்படின்னா என் டீம்மேட் சாகக்கூடாது. என் டீம்மேட் சாகக்கூடாதுன்னா நான் இந்த ஆர்மியர் இதெல்லாம் வாங்கியே தான் ஆகணும். அப்போ தான் ஒரு ஓரமாக நான் போயிட்டு மறைஞ்சிக்கிட்டா தான் எங்கள் டீம்மேட்ஸ் எல்லாம் அடிக்க முடியும். காப்பாற்ற முடியும், அடிக்க முடியுன்றான் பாருங்க. நான் வேறு யார் என்ன பண்ணுறேன்? ஒரு நல்ல கண்ணாக வச்சுருக்கான். இங்கே என்ன கிடக்கு? டபுள் வரலாம் எனக்கு போகாது. அக்கடை ஒரு ஷார்ட் ரேஞ்சு ஒரு லாங் ரேஞ்ச் எடுத்துட்டு நான் ஓட்டேன் கைஸ். நான் வேறு சைடுக்காக வந்துட்டேன். என் டீம் மேட்ச் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஏறுவானுங்க. நான் சைடில் இருந்து தான் வரேன். பார்த்தேன் இருந்தாலும் ஸ்கோப் போடுறேன்னு கேட்டிங்கன்னா அவன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறான். ஆனால் இது 14 குறைச்சிருந்தா என்ன கிடைக்கிறது? பாருங்க, இதுக்கே 15 போகுது. அப்போ அங்கேருந்து இந்த கன் வச்சு அடிச்சிருந்தா 5-7 இருக்கும் போல். என் டீம்மேட்ஸ் அவன் அடிக்க பார்க்குறானுங்க. அவன் அடிக்கிறதுக்கு ஏறுறானுங்க. இருந்தாலும் நான் இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடு தான் இருப்பான்னு நினைக்கிறேன்னா நம்பிக்கை இருக்குது. எனக்கு கன்னை மாற்றிடுவான். ஷார்ட் லாங் ரேஞ்சு இன்னொரு கன்று இல்லை கைசிங்க. ஏய் தூய் ஓ செத்துருப்பேன். மாட்டிக்கிறேன், காப்பாற்று. ஐ தப்பிச்சிட்டேனே. ஒரே இடத்துல ஹெல்த் இருக்கட்டும். ஹெல்த் ஏறிச்சு கைஸ். போகலாம் ரைட். எங்கே கைஸ் லாஸ்ட் எனிமியை காணோம். லாஸ்ட் எனிமியை கண்டுபிடிச்சிட்டு காட்டவா இல்லைன்னா சரி கண்டுபிடிச்சிட்டு காட்டுறேன். லாஸ்ட் எனிமி இல்லை கைஸ். நாங்கள் ரொம்ப நேரமாக தேடி பார்த்துட்டோம். எங்கே போனானே தெரியல. லாஸ்ட் எனிமி பார்த்துட்டேன், கண்டுபிடிச்சேன். லாஸ்ட் எனிமி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா. என் டீம்மேட் எடுத்தானுங்க அதுக்குள்ளே. அங்கே இருந்தாங்க கைஸ் கரெக்டாக மேப்பில். இதோ இங்கே இருந்தான்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக அங்கே இருந்தால் மேப்பில். ஆனால் என்ன பண்ணுறது, அது நம்மளுக்கு முன்னாடி நம்ம டீம்மேட் தானுங்க. இந்த கேம்லேயே ஒரு உருப்படியான கன்னுனா இதுதாங்க. லாங்கில் இருக்கவனுக்கே 189 இருக்கும் இந்த கன்று. அம்பூட்டு பெரிய கன் இது. 200 காசு ஃபுல்லாக செலவாயிடுச்சு. நீ நான் ஏன் அங்கே இருக்குது இன்னும் கன்று நம்ம தான் வாங்கி கீழே போட்டது. அங்கே என்னவோ இருக்கே ஸ்காரை வச்சு நான் பண்ண போகிறேன். ஸ்கார் தெரியாமல் கலாச்சிட்டோமோ. I deployed a smoke grenade. ஓ அங்கே தான் இருக்கிறியா? நான் கஷ்டம். இன்னொருத்தர் மேலே தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். நேர் தூக்கி போட்டிருக்காங்க கைஸ். இன்னொருத்தன் உள்ளதான் இருக்கான்.
செத்தான். டீம்மேட்டு மேலே ஏறினா பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டுக்கிறான் நம்ம டீம்மேட்டு நல்ல வேலை செஞ்சுக்கலாம். குட் ஜாப், சூப்பர் சூப்பர், குட் ஜாப். இவனுக்கு தான் சொல்லணும், எனக்கு இல்லை. வெயிட் மினிட். நம்ம இது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நம்ம டீம்மேட்ஸ் நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணுவானுங்களா மாட்டானுங்களா? ஒரு கோளாறான ஒரு செயல் தான். என்ன ரிவ்யூ பண்ணுமாடான்னு ஓடுவானுங்கன்னு நினைக்கிறேன். பேசாமல் இவனுக்கு போட்டு போயிடலாமா? ஐயோ, உன்னை என்ன அடிக்கிறீங்க? நான் ஸ்ட்ரெயிட்டாக ஏறினேன். I deployed a smoke grenade. இனிமே இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கைஸ். அங்கே தான் நான் கிட்டே போயிட்டேன். அதனால் ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துட்டேன். கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தேன், சரி வர மாதிரி தான் இருந்தது. டேமேஜ் கொடுத்துட்டு இங்கே சூப்பர் மெடிக்கிட்டு வச்சுருந்தேன். ஒரே ஓட்டம் ஓல் மெட்ராஸும் காலின்ற மாதிரி தான் ஓடிருந்தேன். எங்களோட போயிருந்தேன். நானும் இங்கே தேடின்னு இருக்கும்போது வெளியே தானே வந்து அவனோட ஜோனுக்கு அப்படின்னு நானும் இருக்கும்போது அங்கேருந்து வச்சான். கையில் விட்டாச்சு. ஓகே கைஸ், நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிஎஸ் முடிச்சிருக்கோம். இன்னொரு ரேங்க் கூட பேட்டில் ராயலில் போகலாமா? ரேங்க் போகலாமா? பேட்டில் ராயல் போகலாமா? ரேங்க் பண்ணலாமா? பேட்டில் ராயல் போகலாமா? ரேங்க் பண்ணலாமா? பேட்டில் ராயல் பண்ணலாமா? சும்மா தான் நான் வெறுப்பேற்றினேன். நான் என்ன போகிறேன்? பிக் ஹெட் தான் போகிறேன் கைஸ். இன்னும் 1 ஸ்டார் இருந்தால் நான் சில்வர் 3க்கு போயிடுவேன். நான் இப்போ தான் சிஎஸ்லாம் ஏற்ற ஆரம்பித்தேன். ஏன்னா டைமண்ட் 3ல் இருந்தேன் கைஸ். எப்படியோ புஷ்அப் ரேங்க் புஷ் பண்ணி டைமண்ட் 3 டைமண்ட் 5லேயோ நத்துலேயோ டைமண்ட் 5 டைமண்ட் 4லேயோ இருந்தேன் கைஸ். என்ன பண்ணிட்டானுங்க, இன்னும் ஈவெண்ட் 2026 வந்ததுனால திருப்பி என்ன சில்வர் 2 வரைக்கும் மைனஸ் பண்ணி விட்டானுங்க கைஸ். அவன் அந்த சைடு தான் வந்திருக்கான். இல்லை அந்த சைடு கைஸ். அந்த இனிமி கைஸ் அந்த எஸ்விடி அவன் தான். எஸ்விடி எடுத்துட்டியடா சே. கைஸ் நம்ம என்ன இருக்குது கைஸ், இது வேலைக்கு ஆகாது கைஸ். இந்த கன்று வச்சுருந்தா இது ஏற்றுக்கிட்டு வந்து மிச்சிட்டு போயிடுவானு கைஸ். முட்டுக்கு போட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு ஓடிட்டு இருந்தேன். ஃபேக்ட்ரிக்கில் வந்து பார்த்தா கன்னுக்கு தானே கன்று இல்லை. அடிப்பட்ட மெடிக்கு எல்லாம் மெடிக்கு மட்டும் விட்டுட்டானுங்க. இது கண்ணை பார்த்துட்டேன். பக்கத்தில் இது வச்சுட்டு கன் அப்பா சந்தோஷம்டா. இந்த லாங் ரேஞ்சிலேருந்து ஒரு விடுதலை, பெரிய விடுதலை கைஸ் லாங் ரேஞ்சிலேருந்து. அதனால் இந்த கன்னை அப்படியே விட்டு போயிட்டேன். என்னடா பண்ணுற மாதிரி தான் இனிமே வரதில்ல. அந்த கன்னுக்கு காசு விட மாட்ட மாட்டுது கைஸ். எங்கே கைஸ் படித்தவன் எங்கே போயிட்டான் கைஸ்? எங்கே போயிட்டான்? ஓ நம்ம கில்ல எடுத்துட்டோமா? அதனால தான் நம்ம தலை பெருசாகிட்டுக்குது. நேடு வச்சுப்போமா? நேடுக்கு எவன் மேலே போடுறதுன்னு. ஆஹா எரி பண்ண மாட்டேனா? 110 அவஷா நம்ம கிட்ட வரட்டும். நாலு கண்ணை மாற்றிட்டு ஒரே பொங்கலை போனான்னு பார்த்தா வச்சு ஒரு வாழை போட்டேன். இது ஒரு ஸ்னைப்பர் வச்சுருக்கான். ஸ்னைப்பர் இன்ஃபினிட்டி. அப்போ நான் ஸ்னைப்பர் அமௌண்ட்டு வெளியே போடு. இப்போ என்னதான் நம்ம கண்ணில் மாட்டேன்.
கடவுளே ஜீத்தேன்ற மாதிரி தான் இவங்க ஷாப் கரெக்டாக வந்து எங்கே விழுந்துருக்கு. இது எல்லாம் டோக்கனா டோக்கன் பரவாயில்ல, கிடைச்சக்கு எடுத்துப்போம் அப்படின்னு நானும் இந்த ஜன்னெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அங்கே யாரும் இருந்தான், சத்தம் மட்டும் வந்து அடிக்கிறது என்ன பார்த்துக்கோங்க. ஒன்றே அடிக்க வாழை போட்டு முடியல. 150 என்ன 155 தரன்ற மாதிரி 155 அவனுக்கு கச்சாச்சு. இதோ எக்ஸாம் வச்சு தாங்க அவன் வச்சிருக்கான் பார்த்தீங்களா. இருங்க மைக்கில் ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்புறம் நம்ம வீடியோ போடும்போது எவனா வந்துட போகிறான். மிடி ஸ்கெட்ச் எக்ஸாம் எடுத்து நான் தைரியமாக சுற்றிருந்தேன். நம்மளால இனிமே அதிகமாக தான் இருக்கானுங்க கொஞ்சம், அதனால் நம்ம டீம் கொஞ்சம் டஃப்பு கொடுக்குது. நான் கண்ணில் மாட்டின எல்லாரையும் மாண்டியா உடச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன். கண்ணில் மாட்டின எல்லாரையும் இதுக்கும் மேலே கண்ணில் மாட்டுவானுங்க. ப்ளீஸ் நம்ம டீமில் ஒருத்தனை முடிச்சுட்டான், அதனால் அவன் திருப்பி உயிர் கலந்து வந்துட்டான். நானும் பார்க்குறேன் அவனும் கண்ணில் மாட்ட மாட்டான். லாங் ரேஞ்ச் ரொம்ப காம்பினேஷன். இல்லை மார்க் வச்சா எல்லாம் முடிச்சிடுவோம் நம்ம கதையை. $150 கொடுக்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு நின்றுதான் அவனை நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம இன்னொரு 150 கொடுக்கறதுக்குள்ள வஸ்தாங்க சிப்பில். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் எதுக்கு அங்கே இறங்க நம்மளும் இறங்கிதான் பார்த்துருவோமே. இங்கே இறங்க ஆரம்பித்தோம், பார்த்தா எவனும் பக்கத்தில் இறங்குவோம். ஹை காட்டு நானும் தைரியமாக இறங்கி சுற்றி இருந்தா அப்போ இங்கேருந்து தான் அடிச்சுருந்தீங்க எல்லாரையும். ப்ளீஸ் இங்கேருந்து தான் கைஸ் எல்லாரையும் அடிச்சுன்னு இருக்கிறானுங்க இவங்க. ஏமாற்றி லாங் ரேஞ்சு நம்மள அச்சம் எங்க அதோ இருக்காங்க. இருந்தாலும் இங்கே ஒருத்தர் இறங்கியிருக்கான். நம்மளும் அவனை எவன் நம்ம கண்ணில் மாட்டுறானோ எல்லாரையும் அடிப்போம். அங்கே ஒருத்தர் கண்ணில் மாட்டான், டொக்குன்னு அடிக்கலான்னு பார்த்தா நம்மள அடிச்சிருக்கோம். பாருங்க, நாலு சைட்லேருந்து நம்மள அடிச்சிருக்கானுங்க. அதனால் நம்ம தலை தான் பெருசாக இருக்குது, ஏன்னா நம்ம தான் நிறைய கல்வி அடிச்சிருக்கோம். இதோ அது ஒருக்கான எனிமி லாங் ரேஞ்சு உன எங்கள் டீம் அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெடே போட்டாச்சு. நம்ம மண்டை பெருசாக இருக்கா, நம்ம டாப் பண்ணால் டாப் 2 வயசு நம்மள ஒரு பெருசாக சுற்றினுக்கிறானுங்க தலையா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ட்ரைனிங் தான். எல்லோரும் மண்டையும் உடைப்போம் ட்ரைனிங்கில் தான். நம்ம நாடாயம் ஏதாவது போய் சொல்கிறானான்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. போன வாட்டி எஸ்பிடி சேலஞ்ச் பண்ண சொல்லார்ல கைஸ் நம்ம அண்ணன், இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு ஸ்னைப்பர் சேலஞ்சு பண்ணுறா அப்படின்ட்டாரு. நம்மளும் இந்த ஸ்னைப்பர் எடுக்க சொன்னார். நம்மளும் எடுத்துகிட்டு டஸ்டிக்கல் எடுத்துகிட்டு அப்புறம் பேன் எடுக்க சொன்னார். எடுத்துகிட்டு முடிஞ்சா உள்ளே போய் ஒத்த நச்சு காட்டுறா முடிஞ்சா அப்படின்னாரு கைஸ் நம்ம அண்ணா. என்ன மாதிரி கஷ்டமானது கைஸ், ஸ்னைப்பர் வச்சுருந்தா உள்ளே போனால் எல்லாம் வந்து நம்ம ஒருத்தனை கில்ல எடுத்துட்டோம். உங்கள் அண்ணா சொன்ன மாதிரி வால் போட்டுக்கலாம். சஸ்தாங்க
ஒன்லி ஒன் டாப். இதே மாதிரி பாடியில் அடித்தா இருங்க கைஸ், எங்கள் அண்ணாவை நான் ஏமாற்ற போகிறேன். இப்போது ஏமாற்றி கன்று மாற்றிக்க போகிறேன். அப்படிலாம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தாயோ? அதுதான் இல்லை. எங்கள் அண்ணனை ஏமாத்தினேன், அப்புறம் என்ன தான் அடிப்பான். அதனால் நான் ஸ்னைப்பரையே ஒரு டைப்பான ஸ்னைப்பர் எடுக்கிறேன். இந்த ஸ்னைப்பர் தான். அடுத்து இந்த ஸ்னைப்பர் எடுக்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் ஒன்று மட்டும் இது இருக்கட்டும்டா. கார் 98 ஒன்று மட்டும் கார் 98 எடுத்துட்டு ஒன்று டா MP40 எடுத்துட்டு உள்ளே இறங்கினங்க. கார் 98 ஒரு MP40 உள்ளே இறங்கணும். உடனே ஒரு கில் எடுப்புன்னு பார்த்தா பாருங்களேன், நம்மளை முச்சு விட்டுருப்பாங்க. அவனை முடி வச்சேன். எவன் தெரியலாம் மண்டே வச்சு போது இது பண்ணிட்டான். டேமேஜ் என்ன டேமேஜ் தான். மண்டே உடைக்கான்னு பார்த்தா நம்ம மண்டே உடைக்கான். அதனால் என்ன பண்ண பழைய காம்பு எடுக்க போகிறேன். ஷார்ட் ரேஞ்சுக்கலாம், ஷார்ட் அடிக்கலாம். இடியாக தரவும் தாங்க இவன் ஒருத்தன். அப்புறம் என்னது, இவனை மறந்துட்டேன். SVD இவனை அப்படியே விட்டா அவ்வளோதாங்க கைஸ், நம்ம எல்லாரையும் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவானுங்க. இவனை வச்சுலாம் ஹெட்ஷாட் வைக்கணும்னா முதல்ல இந்த லெவல் கொண்டு வரணும் இவனை. அப்புறம் கேமுள்ள வந்து பாருங்களா, நல்லா வர எல்லாருக்கும் அவ்வளோதான். ஆனால் சில டைம் இப்படி பண்ணுவான், சில டைம் இப்படி, சில டைம் சைட்லேருந்து தானே ஒரு டச்சான். அதனால் அலாட் ஆகிட்டேன்னா வச்சுட்டு ஒருத்தன் எவன் மேலே ஏற்பட்டுச்சு. போய் மறுபடியும் உடைக்கான்னு பார்த்தா அப்பா ஒரு வழி பார்த்தா இந்த சைடு எண்ணெய் அடிக்கிறதுக்காக கிளம்பிட்டானுங்க எல்லாரும். போனதுக்கப்புறம் என்ன டொக்கு 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 டொக்குன்னு மண்டையில் வச்சுக்கிறேன். பார்த்தா உள்ளது நம்மள இருந்தால் மண்டையை வச்சுட்டேன். அடுத்து இங்கே ஒரு ப்ரோ வந்து நினச்சிட்டு போயிட்டான். அவன் ப்ரோ தான் அங்கே என்ன கண்ணு வச்சு வச்சுக்கலான்னு பாருங்களேன். அது வச்சுலாம் ஏமாற்றம்டான்னு ஒரு காலத்தை இருந்தாலும் அந்த கண்ணு வச்சு நடிச்சு போட்டு போயிட்டான். அது என்ன கண்ணு பாருங்க, நான் எப்பவுமே பண்ண டேமேஜ் கூட கம்மியாச்சுதான். இந்த கன்று தான் இது. இதை யூஸ் பண்ணதான் ஒரு காலத்தில் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ தான் பிசினஸில் தான் இந்த கன்று யூஸ் பண்ணி தவிர அப்போலாம் அந்த கன்று யூஸே பண்ண மாட்டேன். ஏன் கண்ணில் கூட பார்க்க மாட்டேன் அந்த கன்னை. எனிமிலாம் இப்போ அதை எடுத்துகிட்டு வந்தானுங்கன்னா தெரிச்சு ஓட வேண்டியது தான். ஏன்னா டேமேஜ் பக்காவாக நம்ம அடிக்கடிக்கு அதுவும் டேமேஜ் போயினே இருக்கும். அதனால தான் இந்த கன்று பார்த்தாலும் நான் தெரிச்சு ஓடுவேன்றேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, கரீனாக்காரன் கொஞ்சம் நல்லவனா மாதிரி கன்னுக்கு டேமேஜுக்கு முதல்ல குறைச்சி விட்டு கன்னை வீக்கம். அதனால இந்த கன்னை நியூ பிளேஸ்க்குலாம் இந்த கன்று தெரியுமான்னு தெரில. இது மாதிரி ஓல்டு பிளேஸ்க்குலாம் ஸ்கின்னு தெரியாது. இந்த டக் ஸ்கின்னும் இன்னொன்றும் நம்ம போயிட்டு ஒருத்தனை அடிச்சுட்டு அடிப்போம். என்ன கைஸ் எல்லா கல்லே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, வரவே இல்லை. கைஸ் தப்புதான் தெரிஞ்சுதான் நான் இன்னொன்று எடுத்தேன்.
எவன்டா இருக்கு வந்து டேமேஜ் கொடுக்க பார்க்குறது சத்தம் முப்பத்தி ரெண்டு கொடுத்தாலே நம்ம செத்துடலாம் ஆரம்பிச்சாங்க அப்படியே ஏற ஆரம்பிச்சாங்க இந்த இடத்துக்குள்ள நான் ஒருத்தன்கிட்ட ஹெட்ஷாட்டே வாங்கிட்டேன் அந்த அளவுக்கு ஏற ஆரம்பிச்சாங்க உள்ள ஹெட்ஷாட் அடிச்சு வெளியவே ஏறி வேற ஆரம்பிச்சான் உள்ள இடம் போட்டாங்க அந்த அளவுக்கு உள்ள இது அவனுக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு 32 எவ்வளோ டேமேஜ் கொடுத்தோம் எவ்வளோ இருக்குது அவனுக்கு அந்த ஹெல்த்தை நீங்கள் பார்க்கணும்னு நான் அதை நான் கட் பண்ணிட்டேன் வாழை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏறணும்னா கண்ணு முன்னாடி எப்படி மண்டே உடச்சி கேஸ் அவனுக்கு வால் டேக் சம் கிரேட்ஸ் கைஸ் இருங்க கைஸ் பாருங்கள் நம்ம வந்துட்டுருக்கோம் அங்கே ஒரு இனிமே வேறு பார்த்துட்டோம் சும்மாவே ஏறி இருக்கோம் கைஸ் என்ன கைஸ் அங்கே இருந்தான் அலாக் மாதிரியே இருந்தான் அதனால தான் அலாக்கா வந்து பார்த்து போனால் அதுக்குள்ள நான் கைஸ் இவனுங்க வர மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சானுங்க என்ன இதுவா பச்சைக்கண்ணு தெளிப்பட்டாயிட்டான் வரத்துக்குள்ளே அஸ்தம் அவனை இல்லை வந்து அடிச்சு வால் போடும்போது வாலுலேயே அடிச்சிச்சு தேசிக்கு ஓ மண்டையை உடச்சி எவ்வளோ நேரம் நிற்கிறான் அவன் இவங்களுக்குலாம் மண்டையில் தண்டை அடிக்கணும் இதுதான் இந்த கன் அடிக்கிறது சம்டைம்ஸ் பாருங்க ரேண்டமாக ஹெட்ஷாட்டாக வச்சுருக்கேன் அதனால தான் இது அவன் அங்கே வரான் இங்கே வால் போட்டால் பின்னாடி அடிக்கிறாங்க டேய் ஹெட்ஷாட் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா அடிக்கிறீங்க என்னடா நீங்கள் அங்கே அது என்கிட்டனா அது என்ன பண்ணுது பார்க்குறதுக்குள்ள ரீஸ் பண்ணி விட்டானுங்களா டேய் இவ்வளோ நேரம் நம்ம எல்லாருக்கும் எடுத்து வச்சோம்டா ஏன்டா அங்கே கட் பண்ணுறேன்னு கேட்டோன்னா சும்மா லாலக்கு அப்போலாம் நான் பண்ண மற்றவங்களுக்கு வீடியோ காட்டுறப்போ எல்லா சப்ஸ்கிரைபர் தான் வருவோம் பானாலே எங்கிருந்து வருவாங்க இவ்வளோதான் பானாலே அவன் கூட ஏறலாம் நீங்கண்ணா லூயஸ் வெளியவாடா நாகேஷ் நம்ம நேர் பொத்தான் அதே மாதிரி நம்மளும் சுத்தம் ஈக்குவலால் முடியுது ஆனால் இவன் நம்ம மண்டையை வசதான் எத்தனை பேர் தாண்டா இவன் மண்டையை வசதி இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏறினா வரைக்காது ஏடி போய் தான் ஏறணும் ஆனால் நம்மளுக்கு ஏடி போய் முடிச்சிடலாம்
அப்படின்னா நம்ம அடிப்பான். சரி பார்த்தா டேய் நான் கூட நேடு எடுத்தேன். நேடு எடுத்துங்க நடா நீங்கள் டேமேஜ் ஏறான் பற்றியா நக்கு பொறுமையான அடிக்கலான்னு பார்த்தா அவங்க தான் இருக்கீங்க. பார்க்காமையே போயிட்டான். 10 லட்சம் ஈஸியாக எப்படி வருது? அந்த ட்ரிக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வால் போடும்போது ஆச்சாச்சே போடுவியா அம்பளஸ் தான். ஏழு வந்து நடிப்பியா அடிப்பியான்னு மண்டே வச்சா தெரியுது உனக்கு என்ன கேஸ்? நம்ம மண்டே வச்சுதான் டேமேஜ் போடா. இங்கே ஒருத்தனை பார்த்தேனே எங்கே போனான்னு தெரியல. இதுவா நம்மளை என்னைக்கு யாரை ஊட்டிக்கிறானுங்க. உங்களா உங்களை எரிஞ்சிருக்கிறேன்டா. வாய்லாம் கற்றுக்கலாம், வாய் என்ன அடிக்கலாம் கற்றுக்கினது தான். நூறுங்க அவங்களுக்கு வாழ போகிறேன். செம்மையான இடத்துக்கு போட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் மேலே இருக்கணுமோ? அவன் நம்ம மண்டே வச்சான் பெர்மனெண்டா. ஒரு ஹெட்ஷாட்டுமே வாங்கிட்டு நினைச்சேன். ஹெட்ஷாட் வாங்கிட்டு சாகுமா இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே இருக்கானுங்க. கண்டுபிடிச்சிங்களா? சொல்லுங்க
கைஸ் அவனை பாருங்களா அங்கே கடான்றான். ஓ மண்டே வச்சாச்சு. ஏய் ஹி. ஐத் நாஸ்டா. ஓ இன்னும் அவன் வச்சான் கைஸ் நம்மள. அவன் அங்கே தான் நின்றுந்தான். இங்கேருந்து அவன் ஸ்கோப்பை போட்டுருக்காங்க. இங்கேருந்து அவன் ஸ்கோப்பை போட்டுவே இருக்காங்க. என்ன ஆச்சுன்னே சொல்லணும். 2 பேர் அவனுக்குலாம் ஆல்ரெடி ஒரு செடி போர் அடிக்கிறா. பாகமாக விட்டுங்களா? கைஸ் நம்மளால அடிக்கவே முடியல கைஸ். அவன் ஏன்னா பக்கத்துலேயே நின்று அடிக்கவே ஒரு அவன் பண்ணிட்டான். இதுதான் என்ன கைஸ் எவ்வளோ டேமேஜ்? 36 36 72 கொடுத்துருந்தா அவன் மண்டே வச்சான். ஹெட் மனுஷா டபுள் கில்லு டபுள் கில்லு. என்ன நினச்சேன் உங்களை விட்டு லீடருக்கும் மண்டே வச்சிச்சு. சரி இந்த வீடியோவை நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். பை கைஸ். நான் உங்களுக்கு எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களை மாதிரி ஒரு சின்ன யூடியூபர் தான்.